இன்றைக்கு ஆட்சி நடத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஏதோ ஒரு போலி வேடம் அணிந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போலியாக மக்களை ஏமாற்றி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளாட்சி அமைப்பை நாம் பிடித்துவிட்டால் நாம் தான் ஆட்சியாளர்கள், அவர்கள் ஆட்சியாளர்கள் அல்ல. நம்மை அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. செல்லுகின்றவர்கள் எல்லாம் யார் என்று பார்க்கின்ற போது இந்த இயக்கத்தை வைத்து சம்பாதித்தவர்கள், கோடிக்கணக்காக சம்பாதித்தவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தை வைத்து பதவியை அனுபவித்தவர்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தில் எல்லாவற்றையும் அவர்களை அனுபவித்தார்கள். எனக்கு முன்னாலே ஒருவரை கோடிட்டு காட்டினார். எல்லா பதவிகளையும் அவரை அனுபவித்தார். ஒன்றியத்துடைய சேர்மனாக இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அடுத்தடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என்று சொன்னாலும் உழைக்காதவர் ஒருவர் பலனை அனுபவித்து விட்டு இன்றைக்கு ஓடோடி இருக்கிறார். இதுதான் இந்த இயக்கத்தில் இன்று பார்க்கின்ற போது இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற தொண்டர்களை பார்க்கின்றேன், இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களை பார்க்கின்றேன். எவ்வளவு பேர்கள் இந்த இயக்கத்தில் புரட்சித் தலைவர் என்றைக்கு இந்த இயக்கத்தை உருவாக்கினாரோ அன்றைய நாள் முதல் இன்றைக்கும் விசுவாசமிக்க தொண்டனாக உழைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கும் எதையும் எதிர்பார்க்காமல், இந்த இயக்கத்தின் மூலம் எதையும் காணாமல் இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் பலனை அனுபவித்து விட்டு ஓடி இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சக்தி தீர்ந்து போன கட்சி என்று சொல்கின்றார். தீர்ந்து போன கட்சி என்று சொல்கின்ற அந்த தலைவருக்கு நான் சொல்லுகின்றேன், நீங்கள் இதோடு தீர்ந்துவிட்ட கட்சி. இந்த ஆட்சி இதோடு முடிவுக்கு வந்துவிட்ட ஆட்சி. இனிமேல் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் வந்திருந்து 2 மாத காலங்கள். இந்த 2 மாத காலங்களில் இந்த ஆட்சியில் நடந்திருக்கிற அலங்கோலங்கள் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு வாக்களித்த மக்களே ஏன் இவருக்கு வாக்களித்தோம் என்று இன்றைக்கு ஏமாற்றமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்றைக்கு தேர்தல் வந்தாலும் நாம் அதிமுகவுக்கு தான் வாக்களிக்க வேண்டும், இரட்டை இலைக்கு தான் வாக்களிக்க வேண்டும், அண்ணன் எடப்பாடியாரை தான் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று இன்றைக்கு மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாக்களித்து விட்ட மக்கள் இன்றைக்கு நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.